அட்டின்னு அடித்து செத்தே போகிறான் அஜித்குமார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்றம் இதை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டது. அதற்கு பிறகு சம்பந்தப்பட்ட காவலர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு சிபிஐ முதல் கட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது. அடுத்து இப்போது சிபிஐ கடைசியாக தாக்கல் செய்த அறிக்கையில் நகையே காணா போல, நிகிதா கொடுத்த கம்ப்ளைண்ட் போய் கம்ப்ளைண்ட்டுன்னு தெரிய வந்துருச்சுன்ட்டு சிபிஐ விசாரணை அறிக்கையில் தெரிவிச்சிருச்சு. தோழர்களே, திமுக ஆட்சியினாலே அராஜகம்ன்ட்டு நான் தொடக்கத்தில் சொன்னேன். திமுகவினரை தவிர காவல்துறையினரும் எப்படிப்பட்ட அராஜகங்களில் ஈடுபடுகிறார்கள் பார்த்தீர்களா? நான் இப்போ சொன்னது விக்னேஷ் என்கிற விக்னா மற்றும் அஜித்குமார் ஆகியோர் இந்த 2 விவகாரங்களையும் ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். இது போல் பல்வேறு கஸ்டோடியல் டெத்ஸு இந்த 5 ஆண்டுகளில் நடந்திருக்கிறது.